Hello everyone, welcome to Mayura E-English. This is episode 2 of our How to Speak English series. Stop thinking in Tamil, start thinking in English. நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறோம். பட் பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? முதல்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் பேசுறோம். ஸோ திங்கிங் டைம் அதிகமாக தேவைப்படுது. அதனால ஸ்பீக்கிங் ஸ்லோ ஆகுது. இந்த வீடியோல தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாம சிம்பிளா இங்கிலீஷ்ல எப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு ஈஸியா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்ககிட்ட வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உடனே உங்க மைண்ட் என்ன பண்ணும்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால ஐ ஆம் டூயிங் வாட் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே ஒரு பெரிய டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கும். இதனால தான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட ஃப்ளூயன்ட்லியா வெளியில வர மாட்டேங்குது. பட் இன்னைக்கு நாம எக்ஸாக்ட்லி இந்த ப்ராப்ளமை தான் ஷட் அவுட் பண்ண போறோம். தமிழ்ல திங்க் பண்ணி இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றத எப்படி கிராஜுவலா ரெடியூஸ் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் உங்ககிட்ட இனிமே தமிழ்ல யோசிக்கவே கூடாதுன்னு சொல்ல போறதில்ல. அது ரியலிஸ்டிக்காவும் இருக்காது. ஏன்னா நீங்க பல வருஷங்களா தமிழ்ல தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரே நாள்ல பிரெயினை சுவிட்ச் பண்ண முடியாது. பட் டோன்ட் வரி, ஸ்லோலி இங்கிலீஷ்ல திங்க் பண்ணும் ஹேபிட்டை உருவாக்க முடியும். அதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு 10 சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். இந்த ஸ்டெப்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்க இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இன்ஸ்டெட் இங்கிலீஷை டைரக்டா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் திஸ். முதல்ல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன? நீங்க டிஃபிகல்ட்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன். பல பேர் நினைப்பாங்க நான் இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும்னா அட்வான்ஸ்டு வொக்காபுலரிஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. நோ, அப்சல்யூட்லி நாட். நீங்க வெரி சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு கூட இங்கிலீஷ்ல திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர், ஃபுட், ஃபோன், டோர், சேர், அல்லது ஐ எம் ஹங்க்ரி, வேர் இஸ் மை ஃபோன், ஐ நீட் வாட்டர். இது எல்லாமே வெரி சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ். இதுதான் இங்கிலீஷ் திங்கிங். ஸோ ரிமெம்பர் திஸ், டோன்ட் ட்ரை டு திங்க் இன் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ். ஸ்டார்ட் திங்கிங் இன் சிம்பிள் இங்கிலீஷ். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோல். ஸ்டெப் 1, நேம் எவ்ரிதிங் அரவுண்ட் யூ. இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். உங்களை சுத்தி பாருங்க. வாட் டு யூ see? ஒரு சேர் இருக்கு. அதை பார்த்த உடனே இது நாற்காலி அப்படின்னு தமிழ்ல திங்க் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் சேர், அவ்வளவுதான். டேபிள் பாக்குறீங்களா? டேபிள். ஒரு ஜன்னல் பாக்குறீங்களா? விண்டோ. கதவை பாக்குறீங்களா? டோர். பாட்டில் பாக்குறீங்களா? பாட்டில். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஸ்டேஜ்ல சென்டென்ஸ் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் டு இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். நாட் ஆப்ஜெக்ட் டு தமிழ் டு இங்கிலீஷ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கதவை பாக்குறீங்க. அப்போ அதை பார்த்த உடனே உங்களுக்கு கதவுன்னு ஞாபகம் வரக்கூடாது. அதோட இங்கிலீஷ் வேர்டு என்ன? டோர். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இமீடியட்லி டோர், தட்ஸ் இட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க பார்க்குற பொருளுக்கும் அதோட இங்கிலீஷ் வேர்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் உருவாக்கணும். நவ் ஸ்டெப் 2, மூவ் ஃப்ரம் வேர்ட்ஸ் டு ஷார்ட் சென்டென்சஸ். இப்போ வேர்ட்ஸ்ல இருந்து ஷார்ட் சென்டென்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஒரு போனை பாக்குறீங்க, ஜஸ்ட் போன்னு மட்டும் சொல்லாம திஸ் இஸ் மை போன். ஒரு பாட்டில் பாக்குறீங்க, திஸ் இஸ் மை பாட்டில். ஒரு டோர் ஓப்பனா இருக்கு அப்படின்னா த டோர் இஸ் ஓப்பன்.
The window is closed. The book is on the table. See, எவ்வளவு சிம்பிள். இதுக்கு காம்ப்ளிகேட்டட் கிராமர் தேவையே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது look, think, describe. நீங்க என்ன பார்க்குறீங்களோ அதை சிம்பிள் இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் இங்கிலீஷ் திங்கிங் பிராக்டிஸ். பட் ஒரு குட்டி வேர்டா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்ப அதை ஒரு குட்டி சென்டென்ஸா மேக் பண்றோம். தட்ஸ் இட். ஸ்டெப் 3, think about what you are doing. இப்போ இன்னும் பிராக்டிக்கலா போகலாம். நீங்க நாள் முழுவதும் என்ன செய்றீங்களோ அதை இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஐ எம் அவேக். பெட்ல இருந்து எழும்போது ஐ எம் கெட்டிங் அப். பிரஷ் பண்ண போகும்போது ஐ எம் பிரஷிங் மை டீத். தென் ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர். ஐ எம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் செக்கிங் மை ஃபோன். ஐ எம் கோயிங் அவுட் சைடு. நீங்க இப்ப வெளியில போறீங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் அவுட் சைடு. திரும்பி வரும்போது ஐ எம் கம்மிங் பேக். ஐ எம் சிட்டிங். ஐ எம் ஒர்க்கிங். ஐ எம் டயர்டு. ஸோ இதெல்லாம் கவனிங்க. நீங்க இங்க கிராமர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, வொக்காபுலரி மெமரைஸ் பண்ணல, நீங்க சிம்பிளி ஆக்ஷன் டு இங்கிலீஷ்னு கனெக்ட் பண்றீங்க. இதுதான் பவர்ஃபுல். நார்மலி ஆக்ஷன் டு தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி இல்லாம அதை ஆக்ஷன் டு இங்கிலீஷா மாத்துறோம். அவ்வளவுதான். Now step 4, use English for your immediate needs. இது இன்னொரு பவர்ஃபுல் டெக்னிக். உங்களுக்கு ஏதாவது ஒரு நீட் வரும்போது அதை இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ தண்ணி வேணும் அப்படின்னா, எனக்கு தண்ணீர் வேண்டும்னு முதல்ல தமிழ்ல திங்க் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஐ நீட் வாட்டர். இப்போ நீங்க பசியா இருக்கீங்க, ஹங்கிரியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஐ எம் ஹங்கிரி. ஐ வாண்ட் காஃபி. ஐ நீட் மை ஃபோன். ஐ வாண்ட் டு ஸ்லீப். ஐ எம் டயர்டு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ நீட் ஹெல்ப். இதெல்லாம் நீங்க தினமும் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். ஸோ உங்களுடைய ரியல் லைஃப் நீட்ஸை இங்கிலீஷ் ப்ராக்டிஸா யூஸ் பண்ணுங்க. அப்பந்தான் இங்கிலீஷ் ஒரு டெக்ஸ்ட் புக் சப்ஜெக்டா இருக்காது, உங்களுடைய டெய்லி லைஃப்ல ஒரு பார்ட்டா மாறும். ஸோ மஸ்ட் யூஸ் இட். ஸ்டெப் 5, ஆஸ்க் யுவர் செல்ஃப் சிம்பிள் கொஸ்டின்ஸ். டாக் டு யுவர் செல்ஃப். எஸ், உங்களோட நீங்களே பேசுங்க, அதுவும் இங்கிலீஷ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களையே கேளுங்க, வாட் ஆம் ஐ டூயிங்? இதுக்கு ஆன்சர் என்னது? ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் ஸ்டடியிங், ஐ எம் குக்கிங், வாட் எவர் இட் இஸ். அடுத்து, வேர் ஆம் ஐ கோயிங்? ஐ எம் கோயிங் டு தி ஆஃபீஸ். ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட். அடுத்து, வாட் டு ஐ வாண்ட்? I want some coffee. I want something, whatever it is. அடுத்து, what do I need? I need my phone. How do I feel? I feel tired. What will I do today? I will finish my work. இது ஒரு சிம்பிள் டெக்னிக், பட் ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரே நேரத்துல கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ரெண்டையும் பிராக்டிஸ் பண்றீங்க. இதனால உங்க பிரைன் இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்கவும் இங்கிலீஷ்ல ஆன்சர் கொடுக்கவும் அப்படி ஸ்லோலி ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க தற்செயலா பேசணும்னு நினைச்சா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஆன்சரும் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸும் வர ஆரம்பிக்கும். Now step 6, stop translating word by word. இப்போ ஒரு வெரி காமன் ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இப்ப சொல்லணும், எனக்கு பசிக்கிறது அப்படின்னு. இத நீங்க வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, எனக்கு ஐ, பசி, ஹங்கர், லைக் திஸ், ஐ ஹாவ் ஹங்கர், அந்த மாதிரிலாம் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நேச்சுரல் இங்கிலீஷ் என்னன்னா, I am hungry. இதுதான் நார்மல் எக்ஸ்பிரஷன், கரெக்ட். ஸோ
ஒவ்வொரு தமிழ் வேர்டுக்கும் ஒரு இங்கிலீஷ் வேர்டு தேடாதீங்க. இன்ஸ்டெட் ஹோல் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷனை லேர்ன் பண்ணுங்க. அதோட மீனிங், அதோட கண்டென்ட்டை எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு தூக்கமா வர மாதிரி இருக்கு, ஐ எம் ஸ்லீப்பி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் நோ, ஐ நீட் ஹெல்ப். ஸோ இந்த சென்டென்ஸை ஒவ்வொரு வேர்டா பிரிச்சு மெமரைஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் ஸ்பீக்கிங் பேட்டர்னா லேர்ன் பண்ணுங்க. அப்பதான் இங்கிலீஷ் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணாம அதோட மொத்த அந்த கண்டென்ட், அந்த மீனிங்கை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸ்டெப் 7, திங்க் இன் இங்கிலீஷ் டியூரிங் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ உங்க மார்னிங் ரொட்டீனை எடுத்துக்கலாம். இமேஜின், நீங்க காலையில எந்திரிக்கீங்க, உங்க மைண்ட்ல குட் மார்னிங், I am awake, I need to get up, I am going to brush my teeth, I need my toothbrush, I am brushing my teeth, I am going to take a shower, I am getting ready, I am hungry, I am going to have a breakfast, I am drinking coffee. ஒருவேளை நீங்க எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா I am ready to go. பாருங்க, ஒரு கம்ப்ளீட் மார்னிங் ரொட்டீனையே இங்கிலீஷ் பிராக்டிஸா மாத்திடலாம். இதுக்கு டெக்ஸ்ட் புக் தேவையா? நோ. டிக்ஷனரி தேவையா? நோ. ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ஸ் வேணுமா? நோ. உங்களுடைய டெய்லி லைஃப் இட் செல்ஃப் பிகம்ஸ் யுவர் இங்கிலீஷ் கிளாஸ் ரூம். இதுதான் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8, இங்கிலீஷ் ஜோன்ஸ். யூஸ் இங்கிலீஷ் ஜோன்ஸ். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் சொல்ல போறேன். உங்க நாள்ல சின்ன சின்ன இங்கிலீஷ் ஜோன்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் ஒரு 15 minutes ஒன்லி இங்கிலீஷ் தாட்ஸ். சரியா? நீங்க என்ன செய்றீங்கன்னு இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. அண்ட் தென் டிராவல் பண்ணும்போது ஒரு 15 minutes. அண்ட் தென் இஃப் யூ ஹாவ் அ லஞ்ச் பிரேக் ஒரு 15 minutes. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஒரு 15 minutes. நைட்டுக்கு வீட்டில் வச்சு ஒரு 15 minutes. லைக் இப்போ நீங்க பஸ்ல போறீங்க, அப்படி எங்கேயாவது போய்கிட்டு இருக்கீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஒர்க், the bus is crowded, there are many people, the road is busy, I am getting late, I will reach soon. இந்த மாதிரி. ஓகே, திங்க் இன் இங்கிலீஷ். உங்களை சுத்தி நடக்கிற எல்லாவற்றையும் இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. பட் ரிமெம்பர், இந்த இங்கிலீஷ் ஜோன்ல பெர்ஃபெக்ட் கிராமர் பத்திலாம் ஒரி பண்ணாதீங்க. உங்க கோல் பெர்ஃபெக்டா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ் திங்கிங் ஹேபிட்டை கொண்டு வரணும். ஸோ மேக் ஸ்மால் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 9, திங்க் இன் பிக்சர்ஸ், நாட் டிரான்ஸ்லேஷன்ஸ். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. சப்போஸ் நீங்க ஆப்பிள் அப்படிங்கிற வேர்டை கேட்குறீங்க அப்படின்னா உடனே ஆப்பிள் அதோட மீனிங் அப்படிலாம் உங்களுக்கு தோணக்கூடாது. அப்படிலாம் யோசிக்கவும் செய்யாதீங்க, அப்படி போகாதீங்க. இன்ஸ்டெட் ஒரு ஆப்பிளை இமேஜின் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப ரன் அப்படின்னு ஒரு வேர்டு கேக்குறீங்க அப்படின்னா ஒருத்தர் ஓடுற இமேஜ இமேஜின் பண்ணி பாருங்க. ரெயின் அப்படின்னா மழைய இமேஜின் பண்ணுங்க. பியூட்டிஃபுல் அப்படின்னா ஒரு அழகான சீனை இமேஜின் பண்ணுங்க. இதனால உங்க பிரெயின்ல கனெக்ஷன் எப்படி உருவாகும் அப்படின்னா, இங்கிலீஷ் டு தமிழ் டு ஐடியா அப்படிங்கிறது இல்லாம நமக்கு வேண்டிய தேவையான இங்கிலீஷ் டு இமேஜ் அண்ட் ஐடியா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இந்த ஹேபிட் அதிகமா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் கிராஜுவலி மோர் நேச்சுரலா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் த ஃபைனல் ஸ்டெப் 10, ஸ்டார்ட் வித் ஸ்மால் தாட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள்ல இங்கிலீஷ்ல பெரிய பெரிய பேராகிராஃப் திங்க் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது ஒரு காமன் மிஸ்டேக். ஸ்டார்ட் ஸ்மால். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டயர்ட், இட்ஸ் ஹாட், ஐ ஆம் ஹங்க்ரி, where is my phone, I need water, I am busy, I have work, I will call him, I need to go, let's go. இவ்வளவு போதும். பிகினிங்ல ஸ்மால் தாட்ஸ் இஸ் enough. Slowly one sentence and then became 2 sentence, then small paragraph, then small conversations. இப்படியே உருவாகணும். இதுதான் natural progress. Let's practice together. ஓகே, இப்போ உங்கள் டர்ன். நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி இமிடியேட்டா இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும். ரெடி? லெட்ஸ் பிராக்டிஸ். சிச்சுவேஷன் 1, யூ ஆர் thirsty. உங்களுக்கு தண்ணி வேணும்.
இதை என்ன செய்யக்கூடாது, நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, இம்மீடியட்டா திங்க் பண்ணணும். ஐ நீட் வாட்டர். யூ ஆர் ஹங்க்ரி, அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஹங்க்ரி. இப்போ உங்க போனை காணும். இம்மீடியட் திங், வேர் இஸ் மை phone? And then someone is calling you or your phone is ringing, like think my phone is ringing. நீங்க லேட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா I am getting late. Someone is talking to you but you don't understand, think I don't understand. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னு வச்சுப்போம், ஐ நீட் ஹெல்ப். நீங்க வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா ஐ ஆம் ரெடி டு கோ. இந்த மாதிரி ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை இங்கிலீஷ் தாட்டா மாற்றுறது நம்மளுடைய பிராக்டிஸ் தான், நம்மளுடைய கையில தான் இருக்குது. ஸோ டு பிராக்டிஸ். நெக்ஸ்ட் 5 minutes thinking challenge. இப்போ நம்ம ஒரு ஸ்மால் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த 5 minutes உங்களை சுத்தி பாருங்க, ஆனா டோன்ட் ஸ்பீக். நீங்க பேசணுங்கிறதுலாம் இல்ல, ஜஸ்ட் திங்க் இன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம டாபிக்கும் அதுதானே. உங்க போனை பாருங்க, திஸ் இஸ் மை போன், திஸ் இஸ் மை டேபிள், அண்ட் தென் வெளியில வெதர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இட் இஸ் சன்னி, இட் இஸ் ரெய்னிங், ஐ ஆம் சிட்டிங், இட்ஸ் 5 o'clock. சிம்பிள் சென்டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. Remember, simple English thinking is still English thinking. Okay, so practice is very important. நல்லா திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பீக் பண்ணி பழகுங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. தமிழ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வருதுன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, அது கம்ப்ளீட்லி நார்மல். நம்ம பல வருஷங்களா தமிழ்ல அவங்கவுங்க மதர் டங்க்ல தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்க பிரெயின் நேச்சுரலா தமிழை யூஸ் பண்ணும். நம்ம அதை ஒரு நாள்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறது இல்ல, பண்ணவும் முடியாது. நாம என்ன பண்ண போறோம், ஒரு புதிய ஹேபிட்டை கிரியேட் பண்ண போறோம். டுடே மேபி 2 minutes இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுவீங்க, டுமாரோ 5 minutes, ஒரு வாரத்துக்கு அப்புறம் மேபி 10 minutes. ஸ்லோலி உங்க பிரைன் இங்கிலீஷ்க்கு கம்ஃபர்டபிள் ஆகும். ஸோ ரிமெம்பர், ப்ராக்ரஸ் இஸ் கிராஜுவல். ஒரே நாள்ல ஃப்ளூயன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டெய்லி லிட்டில் ப்ராக்ரஸ் இஸ் எனாஃப். டுடேஸ் சேலஞ்ச், இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, think in English for 15 minutes. No textbook, no dictionary, no translations. Just observe your surroundings and think in English. ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் வேர்டு தெரியலையா, டோன்ட் ஸ்டாப். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் ஸ்டாப். யூ ஆல்ரெடி நீங்க தெரிஞ்ச சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுங்க. இட் இஸ் எ திங், it is on the table, I use it every day, like this. Okay, பாருங்க, நீங்க அந்த எக்ஸாக்ட் வேர்டு தெரியாமலேயே உங்க ஐடியாவை கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றீங்க. இதுதான் ரியல் ஸ்பீக்கிங் ஸ்கில், பிகாஸ் யூ ஆர் ட்ரைனிங் யுவர் பிரைன் டு கம்யூனிகேட் இன்ஸ்டெட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங். அண்ட் தென் ஒன் திங் டு ரிமெம்பர், இன்னைக்கு என்டையர் லெசன்ல இருந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் ரிமெம்பர் பண்ணணும்னா இந்த சென்டென்ஸை ரிமெம்பர் பண்ணுங்க. டோன்ட் டிரான்ஸ்லேட் எவ்ரி சென்டென்ஸ், கனெக்ட் இங்கிலீஷ் டைரக்ட்லி வித் யுவர் தாட்ஸ். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது கிராமர் மட்டும் கிடையாது, வொக்காபுலரி மட்டும் கிடையாது. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கிறது ஒரு ஹேபிட். நீங்க எவ்வளவு இங்கிலீஷை நீங்க கண்ணால பாக்குறீங்க, அதை உள்வாங்குறீங்க, நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க, நீங்க எவ்வளவு திங்க் பண்றீங்க, எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸ்பீக்கிங் ஈஸியா ஆகும். இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்மளோட ஸ்பீக்கிங் ஈஸி ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை எப்படி கிராஜுவலா ரெடியூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். அதுக்காக ஒரு 10 சிம்பிள் ஸ்டெப்ஸ் பார்த்தோம். நேம் திங்ஸ் அரவுண்ட் யூ, மேக் சிம்பிள் சென்டென்ஸ், describe your actions, think about your needs, ask yourself questions, learn complete expressions, use your daily routine, create English zones, think pictures and ideas, start with small thoughts. Don't try to become fluent in one day.
ஒரு நல்ல ஃப்ளூயண்ட் ஆகணும் அப்படிலாம் நினைச்சு நீங்க ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் பிகம் லிட்டில் பெட்டர் எவ்ரி டே. 5 minutes, 10 minutes, 15 minutes, கீப் கோயிங். ஒரு நாள் நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஹே ஐ ஆம் நாட் டிரான்ஸ்லேட்டிங் எனி மோர், ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங். இந்த மொமெண்ட் உங்க இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னில ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேஜை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் மறக்காதீங்க, ஐ வில் திங்க் இன் இங்கிலீஷ். இந்த சென்டென்ஸை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மயூரா இங்கிலீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் ஒன் ஷேர் மே ஹெல்ப் சம்ஒன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் ஒரு வெரி ப்ராக்டிக்கல் மெத்தடை பார்க்க போறோம். So don't miss the next episode. This is Mayura English. I will see you in the next episode with something new and useful. Thank you.